இன்னைக்கு நான் கவனிங்கள், முதல் சுபாவம் தேவ பக்தி. தேவ பக்தி, கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது சுபாவம் தேவனுக்கு பயப்படுதல். இரண்டாவது சுபாவம் தேவனுக்கு பயப்படுதல். கவனிங்கள், தேவனுக்கு பயப்படுதல் இம்மையோட முடிஞ்சிடும். இந்த உலகத்துல என்ன நிலையில நாம் பயப்படுறோமோ அதுக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களையும் ஆண்டவர் தந்துடுவார். ஆனால் தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் அது வரும். அதனால நல்ல கவனிச்சுக்காங்க. நாம் ஏனோ தானோ என்பதை நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடாதபடி இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கத்தக்கதாக ஆன உதவி செய்யும்படி நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஒருவர் சங்கீதம் 36:1 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் மறுவரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள ஆகையால் யாவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இந்த வார்த்தை கொண்டு பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 36:1 கூட வாசித்தருவோம். சங்கீதம் 36:1. துன்மார்க்கனுக்கு தேவ பயம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ரெண்டு, இந்த சுபாவமும் தோசை கவனிக்கணும். அதாவது இந்த ரெண்டு சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ரெண்டையும் நான் விளக்கி விட விரும்புகிறேன். கவனி. தேவ பக்தி என்பது ஒன்றை நாம் அறிந்த பிற்பாடு ஒழுங்காக அதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதுதான் தேவ பக்தி. திரும்ப சொல்லுகிறேன், தேவ பக்தி என்பது ஒன்றை நாம் அறிந்த பிற்பாடு அதை விட்டு மாறாமல் அதை தொடர்ந்து சாகு வரையிலும் செய்து கொண்டு வருவதுதான் தேவ பக்தி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா தேவ பயம் என்பது சமயத்துக்கு ஏற்றபடி மாறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தேவ பயத்தோடு இருப்போம். ஆனா வீட்டுக்கு போறப்ப இந்த பயம் என்ன செய்யணும்னா வித்தியாசப்படும். அது பயம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. இதை காட்டிலும் கண்ணை கட்டி காட்டுல விட்டாச்சுன்னா அதோட போயிடும். அப்புறம் தேவனுக்கு பயப்படுறவனா பயப்படலையாங்கிறது தெரியாது. ஆனா இந்த தேவனுக்கு பயப்படுறவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும், அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு, தேவ பக்தியா இருக்கிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அதனால நான் அதுக்கு அடுத்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆனா இந்த தேவ பக்தி என்பது இம்மைக்கும் இனி வரும் ஜீவனுக்கு என்ன செய்யும், பயன் உள்ளது, புரோஜனம் உள்ளது. அதனால நான் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்கள், இந்த தேவ பக்தி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா செவி கொடுக்கிறார். எல்லா காலத்தையும் செவி கொடுப்பார். இந்த தேவ பக்தி இல்லாதவருக்கு அதாவது செவி கொடுக்க மாட்டார். ஆரம்பத்தில் செவி கொடுப்பார், அப்புறம் என்ன ஜெபம் பண்ணாலும் செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்லை, தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி இல்லை. நிறைய விசுவாசிகளுடைய ஜெபம் பின்தங்கி அப்படியே ஸ்டாப்பா நின்று அந்த காரியங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லாம இருக்க காரணம் என்னன்னா, இவங்கள்ட்ட ஒரு காலத்து தேவ பக்தி இருந்துச்சு, தற்காலத்துல இல்ல, அது தொடர்ச்சியாக அவங்க செய்து வரல. ஆனா என்னாச்சு, ஜெபம் கேட்கப்படல. குட். இப்ப கவனிங்க, இத ஒருவருடைய ஒரு வசனத்தோடு, அதாவது யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 9:31 வேகம் வாசிக்கணும். யோவான் 9:31.
பாவியா இருக்கிறவனுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்பது அறிந்திருக்கிறோம். கவனிங்க, சொல்ற பாரு, ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமான செய்தார். இப்ப யாருக்கு ஆன செய்தி கொடுக்கிறார்? தேவ பக்தியா இருந்து அவருக்கு சித்தமானதே ஒருவன் செய்வானால் அவனுக்கு என்ன செய்யறார்? செவி கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி, அதுல ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இதை செய்யணும், என் பையனுக்கு செய்யணும், என் மகளுக்கு செய்யணும், என் சரீரத்துக்கு செய்யணும், எதிர்காலம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போகும்போது உங்க லிஸ்ட பார்ப்பார். நீங்க தேவ பக்தியா இருக்கீங்களா அப்படின்னு பாப்பா. இப்ப நீங்க தேவ பக்தி என்னால் என்ன? இங்க வாரீங்க, வந்தோடனே உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஆராய்ச்சி நடத்தும், என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லுவது தேவ பக்தி. வந்து உட்கார்ந்துட்டு அலேலியா அப்படி போறது தேவ பக்தி இல்லை. சிலர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க எனக்கு தெரியாது, ஆனா முழங்கால் போடுவது தேவ பக்தி. சில அப்படியே வருவிய, சேர் போட்டிருக்கிய, உட்கார்ந்துருக்கிய, பிரச்சனை இல்லை, அதுவும் தேவ பக்தி தான். பக்தி தான், அது தேவ பக்தி இல்லாம இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சித்தமானதை செய்கிறவனுக்கு ஆண்ட ஜெபத்தை செய்றார், கேட்கிறார். இப்ப நான் சொல்றேனே, அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பேர் கொர்நேலி. எடுக்காண்டா, எடுத்து வச்சுக்காங்க, நான் சொல்லும்போது வாசிங்க, கவனிங்க. அவன் தேவனுக்கு பயப்படுறவன், தானதனம் பண்றவன், எல்லாருக்கும் உதவி செய்கிறவன். இவனுடைய எல்லா காரியமும் பரலோகம் அடிக்கு. இப்போ அவனுடைய தேவ பக்திக்கு ஆண்டவர் பதில் சொல்லி அவன் தேவனுக்கு கூப்பிடல, இயேசுவை கூப்பிட்டான், பிதாவை கூப்பிட்டான். ஆனா தெய்வ பயம் இருந்து, ஒழுங்கு இருந்து, தான தர்மம் செய்தான், எல்லா காரியம் செய்தான், தேவ சித்தம் செய்தான் மறைமுகமா. அவனுக்கு தெரியாது நான் பண்றது தேவ சித்தம் தானே, அவனுக்கு இருக்காது, தெரியாது. ஆனா அவருக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி சொப்பனத்தை வெளிப்பட்டு அவன் சத்தி சொல்லி கொடுக்கிறவனுக்கு அங்க போய் யோப்பப்பட்டதுல இருக்கிற பேதுருவை கூட்டிட்டு வா அப்படி வழி காமிச்சு ஆள் அனுப்பி கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்த போது அங்க இடைப்படுறார். 10 நாள் வாசிங்க, 10 நாள். தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக 31, அதே அதிகாரம் 31. இங்க சொல்லப்படுக்க பாருங்க, ஒரு ஜெபம். அப்போ ஜெபம் கேட்கணுமானா இவன் என்ன இருக்கு? தேவபக்தி இருக்கு, தேவபக்தி இருக்கு, தேவபக்தி இருக்கு, ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த தேவ பக்தி உள்ளவனுக்கு தேவன் ஜெபத்தை கேட்கிறார். சரி, இப்ப கவனிங்க, தேவ பக்தி உள்ளவனுக்கு கவனிங்க, காத்து இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஊற்றப்படுகிறார். தேவ பக்தி உள்ளவன் தேவனுக்காய் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லதுன்னா அவன் மேல் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை அவன் மேல் இறங்குகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:3. கவனிங்க. இப்ப இவங்க எல்லாம் யாருன்னா தேவ பக்தி உள்ளவங்க. 10 நாள் ஒழுங்கா ஒரு காரியம் செஞ்சுட்டு வராங்க. ஆண்டு சொன்ன வார்த்தையை நம்பி செஞ்சுட்டு வராங்க. நான் சொன்ன எதை சொன்னாங்களோ அதை தொடர்ச்சியா செய்கிறது தான் தேவ பக்தி உள்ளவங்க. அப்போ ஆண்டவர் சொன்னதை மறக்காம தொடர்ச்சியா 10 நாள் செய்தே வராங்க. தேவ பக்தி உள்ளவங்க. இவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் செய்றார், ஊற்றப்படுகிறார். அப்போ 10:44 வாசிங்க. 10:44.
அப்போஸ்தலர் 10:44. வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும். அப்போ இங்க அங்கே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கூடியிருந்தாங்க. இங்க ஞானஸ்நானம் யாருமே பெறல. ஆனா இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா தேவ பக்தி இருக்கு. ஆனால் ஆண்டவராரு அங்க இருக்கிற ஒரு ஒழுங்க அப்படியே கடைபிடித்திருக்கவங்களுக்கு உதவி செய்தா. இவங்க ஒழுங்கு இல்லை, ஆனா இவங்க என்ன இருக்கு? தேவ பக்தி இருக்கு, வசனத்தை கேட்கிற வாஞ்ச இருக்கு. அதனால ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு சேனலை உருவாக்கி இவங்களும் பரலோகத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அன்னைக்கு இரவு ஞானஸ்நானம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் ஆனா அதே நேரத்தில் ஞானஸ்நானம் தள்ளி போடல. ஆனா ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தாலும் தேவபக்தி உள்ளவனுக்கு மேல் பரலோகத்தின் ஆசீர்வாதம் வந்து இறங்குவதை இங்கே நாம் பார்க்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகம் என்ன பார்க்கிறதா? தேவ பக்தியை செய்து பார்க்கிறதாய் இருக்கிறது. கதை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவதாக தேவ பக்தி உள்ளவரை கவனிங்க. தேவ பக்தி உள்ளவரை எப்பேற்பட்ட சோதனை கொண்டு விட்டாலும் கர்த்தர் அவனை தப்பி வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனுக்கு எப்பேற்பட்ட சோதனை, போராட்டம், பிரச்சனைகள் அப்படி வந்தாலும் தப்பு வைப்பான். சார் நான் கவனிக்க, அதாவது நான் யாருக்கும் நம்ம பயப்படாம தேவையில்லை. காலேஜ் போன இஸ்ரவேல் பாஸ்டர் வந்து ஒரு இடத்தை தாண்டி போனோம். அதுல வந்து அவரை சாசு டைரக்டா மோதி மறிச்சிட்டான். டைரக்டா மோதி மறிக்கிறான். மறிச்ச உடனே இயேசுவே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு 2 நிமிஷத்துக்குள்ள அவர் எப்படி டோனோ ஜெப வீட்டுக்கு வந்தாரு தெரியாது. உள்ள இருக்கார். அவர் நடந்து வரல, அவர் தூக்கி கொண்டு ஆண்டவர் ஜெப வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டார். கடும் சோதனை. அவரை காலி பண்ணணும்னே சாசு நின்றுட்டு காரியம் செய்யறான். அந்த கட்டத்துல ஆண்டவர் அவரை தூக்கி கொண்டு யாரும் அறியாது இருக்கும் போது ஜெப வீட்டு உள்ள கொண்டு விட்டுட்டு போயிட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன சாட்சியாகும். எனக்கு நான் ஒரு டேரக்டா சாட்சி கேட்கல, அவர் சொன்னதை கேட்டவங்க என்ன சொன்னாங்க, அதனால அதை சொல்றேன். கதை சொல்றேன். நான் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அதனால ஆண்டவர் பார்த்து போறார். கதை சொல்றேன். அப்ப என்னன்னா எப்பேற்பட்ட சோதனையிலும் தேவ பக்தி உள்ளவனே தப்பு வைப்பா. தம்பி நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க முழங்கால் போட்டு தேவனுக்கு முன்பாக பயந்து நிற்க கூடுமானால் கர்த்தர் எப்பேற்பட்ட சோதனையிலும் கர்த்தர் உங்களை விலைக்கு தப்பு வைப்பா. அதாவது நாங்க ஆனாலும் தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாங்கள் இந்த என்னமோ கடன் வந்து என்னை தொடர்ந்தே வருது. அது என்னன்னு தெரியல. ஆனா இன்னும் ஒரு 5 வருஷத்துல அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் உலகத்துல கடனே இருக்கக்கூடாது இருக்கிற முடிவுக்குள்ள வாரேன். கதை சோதரம். தூத்துக்குள்ள இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால, ஆனால் சொல்லியிருக்கேன். கதை சோதரம். ஒரு எனக்கு தெரிஞ்சவர் நண்பர், அவர் பேங்க்ல மேனேஜரா இருந்தா. அவர் சொன்னா நீ வீடு கட்டிட்டு இருக்கீங்க, நான் ஒரு லோன் போட்டு தரேன், நீங்க கட்டி முடிச்சு காரியம் செய்யுங்கன்னு சொன்னார். அவரு ஒரு 2 லட்சம் ரூபா லோனை போட்டு கூட்டுறவு வங்கியில லோனை போட்டு தந்துட்டார். கதை சோதரம். நாங்க அப்போ கட்டினா வச்சோம். ஆனா திடீர்னு ஸ்தாபனம் தூத்துக்குடி டிரான்ஸ்பர் ஆக்கி எங்களை திருக்குடி திரும்ப கொண்டு. அதனால அந்த வேலைகள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச முடியாது. இங்க உள்ள பணத்தை எடுத்து அங்க கட்ட முடியாது. நமக்கு மனசாட்சி இல்லை. புரியுதா புரியலையா? நம்ம மனசாட்சி இருக்கு. இங்க யாரையும் ஏமாத்திடலாம். பேசக்க ஒண்ணு சொல்ல போறது சிவாஜி யாரும் கேட்க போறது இல்லை, சாமனை கேட்க போறது இல்லை. விளங்குதா? நீ எடுத்து நம்ம பணத்தை கட்டி காய்ச்சி முடிச்சு போகலாம். மனசுல இருந்தையும் அறுக்கும். சாதாரண பிளேடு அறுத்தா பரவாயில்ல, பண்ண மாதிரி தெரியும். அறுக்கும் அறுக்காது, வெட்டும் வெட்டாது. அவன் அந்த மனசாட்சி இருக்கு. அப்ப நான் யோசித்தேன், போனா போகுது, கடனோடு இதை போகும், வீடுதான் போகும், நம்ம வரலாமா சேரலாம், அதுக்கு வழி வச்சிடணும் சொல்லி நான் விட்டுட்டேன். கட்டுவோம் வைக்கமில்ல. அப்புறம் அது குட்டி வட்டி போட்டு ஏறி 8 லட்சம் வந்துட்டேன். 8 லட்சம் வந்துட்டேன். 6-7 வருஷம் ஆகும்போது என்ன ஆகும்? கூடிட்டு 8 லட்சம் வந்துட்டு என் போட்டு இந்த பேப்பர் வச்சிருக்கேன்.
என் போட்டா போட்டு தினதந்தி, மாலை முரசு, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் என்னது குமுதம் எல்லாத்தையும் போட்டு இப்படி பாஸ்டர் கடன் வாங்கினா கட்ட முடியாம போயிட்டா அந்த வீடு ஏலத்துக்கு வருது அப்படின்னு போட்டு விட்டான். எல்லாரும் பார்த்தான், கேலி பண்ணான், வச்சான், சிரிச்சான். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க. ஆமா, ஆனா யாரும் உதவி செய்யல. அதுல பரிசுத்தவான்கள் பரிசுத்தமா இருந்தாங்க, யாரும் உதவி செய்யல. ரைட்டு நானும் அண்ணாலும் அந்த அதாவது எப்பேற்பட்டதுனாலும் தேவபக்தி உள்ளவனை தப்புவிப்பார் என்பது சொல்றேன். நானும் அண்ணாலும் ஜோசுவா ஜான் ரெண்டு சின்ன பிள்ளைங்க, ஓரளவு விவரம் தெரியும். ஆனால் கடன் வாங்கி அப்பா செஞ்சாருங்க விவரம் தெரியாது. ஆனால் ஜோம் பண்ணோம், அண்ணாலும் ஜோம் பண்ணா, நானும் ஜோம் பண்ணோம். அவ்வளோ அழுவா, நானும் அழுவேன். ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு 4-5 வருஷம். ஜபம் 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 தான். ஆனா சூழ்நிலை அழகா அவங்க கலைஞர் ஆட்சி வந்துச்சு. வந்த புதுசுல கூட்டுறவு வங்கியில் உள்ள கூட்டு வட்டி, கீட்டு வட்டி, எல்லா கூழ் வட்டி எல்லாம் சேர்ந்து தள்ளுபடி அப்படின்ட்டான். தள்ளுபடி, எந்த பணம் எடுத்தாலும் அதை மட்டும் கட்டினா போதும் அப்படின்ட்டான். அசல் மட்டும் கட்டினா போதும் அப்படின்ட்டு. இந்த சந்தர்ப்பத்துல இங்கேயும் நான் என் பணம் இருக்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் இருக்கு, நம்ம காரியங்கள்லாம் திருப்பலாம் இருந்துகிட்டு இருக்கேன், பணம் இருக்கு, நான் அதை கொண்டு போல. உடனே அங்க ஒரு பிரதர்கிட்ட பேசி அங்க பக்கத்தில் உள்ள ஒரு அதாவது ஒரு சாமுவேல் பாலிடெக்னிக்கல் இருக்கு, அவர் ஓனர் இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அவர் இருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் இறந்து போயிட்டார். பையன் பொறுப்புல வந்தான். பையனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, மருமகளுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால நான் அவரை பார்க்க போன பிற்பாடு அவரு அப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இப்படி பாஸ்டர் டேனியல் பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்காரு, என்ன தேவையா அவரை கொடுத்து உதவி அந்த வீட்டை குடிக்கிறதுக்கு என்ன செய்யும் பாருன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நான் போன உடனே இந்த வாசகம் அவர் மனசுல இருக்கு. பாஸ்டர் நீங்க தான் டேனியலா? ஆமா, எங்க அப்பா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. என்ன தேவைன்னு கேட்டேன். எனக்கு ஒரு தேவை இல்லை, 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு அந்த லோனை மட்டும் கட்டுங்க. உடனே 2 லட்சம் ரூபாய் தூக்குனார். என் கூட வந்தா. அப்போ எனக்கு காரு கிடையாது, எதுவுமே கிடையாது. போனோம், பேங்க்ல கட்டினோம், வெளியே வந்துட்டோம். செலவு கொஞ்சம் காசு தந்தார். அப்போ அவர் சொன்னார், நான் உங்களுக்கு இந்த சொத்து எழுதித்தாரன்னு சொன்னார். வேண்டவே வேண்டாம், எனக்கு ஏக்கர் கணக்கில் கிடக்கு, உங்க பேர்ல இருக்கட்டும், வாய்ப்பு வசதி வரும்போது அது உங்களுக்கே மாறட்டும், அப்படி இல்லைன்னா உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ சொத்து நிறைய லட்சத்துக்கு போகும். அந்த அதுல கிடக்க செண்டு கிண்டு எல்லாம் வீடு பாழாயிட்டு, வீடு இடியல, ஆனா அப்படி கிடக்கு இருக்கும் கவனிக்கும். ஆனா ஜோசுவாவும் ஜானும் போய் போராடக்கூடாது சொல்லிடணும்ல. அப்புறம் அது இது எங்க அப்பா சொத்து எங்க தந்தா. நமக்கு ஒரு மனுஷன் உதவி செஞ்சிருக்கான், அவங்க குடும்பம் என்ன செஞ்சா உங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். கவனிச்சாங்க. இந்த மேல போட்டிருக்க இது அவர் தான் வாங்கி மேல போட்டிருக்க பாருங்க. இந்த மரப்பு யார் போட்டு வைந்தாருன்னா அது பாலிடெக்னிக்கல் சாமியல் ஓனர் வைத்தார். ரைட் போட்டு காரியத்தை செஞ்சாங்க. அப்போ தேவ பக்தி உள்ளவனை எப்பேற்பட்ட சூழ்நிலை மூழ்கி இருந்தாலும் கர்த்தரோட தப்புவித்து வெளியே கொண்டு வரும். அதுதான் இந்த சொல்லித்தார். வியாதியா, நெருக்கமா, பிரச்சனையா, அல்லது அவமானமா, அல்லது போராட்டங்களா, உங்களோட தேவ பக்தி மட்டும் இருக்கமானா அதுல இருந்து உங்களை என்ன செய்வாரு? தப்புவிப்பார். அதுதான் இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை. அந்த சோதனை ஒரு வருஷத்தை கூட வாசிக்கும். 2 பேர் 2:9, 2 பேர் 2:9 வேகம் வாசிங்க. 2 பேர் 2:9. அதான் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அதான் அப்ப தேவ பக்தி உள்ளவனை சோதனை செய்றாரு, ரட்சிக்கிறார். இப்ப முழு உலகமும் கெட்டு போச்சு. ஆனா நோவா தேவ பக்தி உள்ளவன், அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. இப்பவும் கேட்கிறேன், உங்களுக்குள்ள இந்த தேவ பக்தி இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ரட்சிப்பார்.
அதுல மாற்றமே இல்லை. எந்த சூழ்நிலையில கதை செய்வாரு, ரட்சிப்பார். சரி, நாலாவது கவனிக்க, இந்த தேவ பக்தி உள்ளவர்கள்ட்ட கனி இல்லாம இருக்கவே இருக்காது. கனி என்ன செய்யும்? இருக்கும். கனி நான் சொல்லுவது தெய்வ கனி இல்லை, ஆவிக்குரிய கனி. இந்த ஆவிக்குரிய ஆவிக்குரிய கனி சொல்லும்போது அன்பு தொடங்கி இச்சையடக்கத்தில் முடியும். அங்க எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அந்த 9 ஒரே கனிதான், ஒரே கொலையில் உள்ள கனி. நீங்க ஒன்னு லிஸ்ட் வைக்காத, ஒரே கொலையில் உள்ள கனி. அன்புல தொடங்கி இச்சையடக்கத்தில் முடியுது. இந்த ஆவிக்குரிய கனி தேவ பக்தி உள்ளவங்க இருக்கும். அல்லேலூயா. அவனால பொறுத்திருக்க முடியாது. நான் சொல்லுதானே, பிறகாசுன்னு ஒரு பையன் இருக்கான். எண்ணாகமத்துல ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்ய போறாங்க. பொண்ணு மோவாப் ஸ்திரீ, இவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய போற பார்த்துட்டான். இவனுக்குள்ள தேவ பக்தி இருக்கு, தேவ வைராக்கியம் இருக்கு. பார்த்துட்டு போனா போட்டு நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருக்கணும். அப்படிதான் எல்லாரும் விட்டான். ஆனா அவனுக்குள்ள தேவ பக்தி இருக்கிறனால ஒரு ஈட்டி எடுத்தான். தோசை கவனி, ஒரு ஈட்டி எடுத்தான். என்னைக்கும் சோரம் பெறாத, அண்ணனாலும் தம்பியானாலும் சரிதான், சத்தியத்துக்கு மாறா போறானா கொண்டுடணும். கொண்டுடணும்னா அறுவாடு வடக்கு இல்லை, அவன் வேற நம்ம வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுல நம்ம மாற்றமே இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கை கோர்ந்து போகக்கூடாது. திடீர்னு ஜான் சொல்லுவான், கூட்டி வந்து என்ன பண்ணுங்க அப்படிமா, கூட்டிட்டு வா. நான் கூட்டி வர மாட்டான். என்னை என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன இப்படி எப்படி போவார் அப்படின்னு அவன் என்னை பழைச்சா பார்க்க. ஆஹா, நடக்குமா அது? ஆமா, இடையாடையே அவனு சொல்லுவான், சும்மாலாம் கட்டக்கூடாது. ஒரு 100க்கு 120 ரூபாய்க்குலாம் பொண்ணு கட்டக்கூடாது. அது ஒரு 100 பவுன் நகையோடு வரணும் அப்படிப்பா. அதுதான் அவன் அப்படி சொல்லுவான். அதெல்லாம் நமக்கு முடியாப்போ அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நமக்கு என்ன, நம்ம என்ன சொல்லுன்னா, நான் வெறுமையாக தான் வந்தேன், என்னை கத்த நடத்தலையா? எங்க அப்பா சொத்தோ என் தாத்தா சொத்தோ என் பூட்டினார் சொத்துலையோ நான் வாழலை. கத்தரை நம்பி 85 வருஷம் அந்த உலகத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய உலகத்துக்கு வந்தேன். இத்தனை ஆண்டு காலம் என்னை போஷித்து நடத்துவது, என்னை பாதுகாப்பது, என் தேவை சந்திப்பது, லட்சக்கணக்கில் ஆண்டவரை கையில தந்தது அத்தனையும் கத்தர் தான். என் சொந்தக்காரன் ஒரு 100 ரூபாய் தருவதற்கு அவன் பாட பார்த்தா மூளைக்கு மேலேயும் கையில் எடுத்து வச்சிருப்பான். ஜோம் நட்டுமே அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஜோம்னா போறேன், 100 ரூபாய் தருவதற்கு முழிப்பான். நான் பார்க்கேன், நான் நடைமுறையில நான் கண்ணால பார்க்கேன். இவனை நம்பி நான் முழித்து வந்தேன். என்னை இவன் நம்பிய கத்தரனை அழைத்தாரு, கத்தரை நம்பி வந்திருக்கிறேன், கத்தரனை போஷிப்பா. அப்ப நம்மகிட்ட என்னன்னா, ஆனா அதுக்கு நம்ம நம்முடைய சுபாவத்தை அதுல வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது மாம்ச சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஆவிக்குரிய சுபாவத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்ப ஆவிக்குரிய கனி தேவபக்தி உள்ள நடுவில் செய்யும் இருக்கும். ஒரு வருஷத்தை கூட வாசிக்க போறோம். 1 பேதுரு 1:5-8 வாசிக்க செய்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க கவனிங்க, வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இப்போ கவனிங்க, தேவ பக்தி உள்ள நம்பி கவனி, அலட்சியமான கவனி. தேவ பக்தி உள்ளவன கனியற்றவனாக இருக்க ஒட்டாது. எந்த விதம் பார்த்தாலும் கனிய செய்யும் இருக்கும். எல்லா காலத்திலும் இருக்கும், எல்லா காலத்திலையும் கனி செய்யும் இருக்கும். அதை நான் புரிஞ்சுக்கொள்ளணும். அது சோதரம். இது நான் ஏற்கனவே வாசித்தது. இந்த தேவபக்தி இந்த ஜீவனுக்கும்
மறு ஜீவனுக்கும் உள்ளது. சரி, அது நம்ம படிச்சாச்சு. ஆறாவது, நல்ல கவனிங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11, 12. சீக்கிரம் வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11, 12. சீக்கிரம் வாசிங்க, அடுத்த கட்டம் நான் போடணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11, 12. பொல்லாப்பை விட்டு நீங்கி அதான் நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரக் கடவது. 12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. கவனிங்க, இதுல ஒரு வார்த்தை வரும், அது கவனிங்க. அழிவில் இருந்து தேவபக்தி உள்ள நினைக்கிறாரு, தப்பு வைக்கிறார். அழிவில் இருந்து தேவபக்தி உள்ள நினைக்கிறார் ஆண்டவர், தப்பு வைக்கிறார். சரி, அடுத்தது 1 தீமோத்தேயு 6:6. 1 தீமோத்தேயு 6:6. இந்த தேவபக்தி அடுத்த ஒரு வேலை செய்யும். ரகமாசிங்க. கவனிங்க. தேவ பக்தி நம்முடைய இருந்தா, கவனிங்க, மிகுந்த ஒரு ஆதாயத்தை உண்டு பண்ணிடும். தேவ பக்தி ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருந்தா மிகுந்த ஒரு ஆதாயத்தை கர்த்தர் உண்டு பண்ணிடுவார். அதுல என்ன மாற்றமும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும். இந்த பக்தியை பரலோகம் மிகவும் பார்க்கிறது, மிகவும் கவனிக்கிறது, மிகவும் பார்க்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொன்ன ஒரு வாரிய சொல்லல, அது 2 பேரும் பாஞ்சிய போது தேவபக்தி உள்ள இந்த மனுஷன் எப்படியும் போட்டு விடாம 2 பாவத்தையும் கொன்னுருவான். ஒரே குத்தா குத்தி கொன்னு, பழைய ஏற்பாட்டுல எழுத்தின்படியே கொன்னுருவான். சரி, கொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யணும்? அப்பதான் கொலை செய்யாதிருப்பாயான்னு மோசம் சொல்லி கீழே வந்திருக்காங்க. அவன் தேவ பிரமாணம் செய்தாங்க, மீறப்படுது. அவன் என்ன செய்யணும்? ஆண்டவன் அவனை கூப்பிட்டு கொல்லல அவன் சொல்லிக்கணும். அவனு சொல்றாரு, இல்ல, அவன் என்ன குறித்து தேவ பக்தியா இருந்து வைராக்கியம் பாராட்டலாம். அவனுக்கா செய்யல, பகைமைக்கா செய்யல. ஒரு பரிசுத்தமான நீதிமான் புள்ள பாவம் செய்யக்கூடாது என்கிற வைராக்கியம் அவனுக்குள்ள தேவ தெரிஞ்சது இருக்கு. அதனுடைய செயல்பாடுதான் அழிச்சது. அதனால இன்னையிலிருந்து அவனையும் அவன் சந்ததியும் கைவிட மாட்டேன். அந்த ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, அப்ப மோசே முழு முடிக்காரு. ஏன்னா இப்பதான் கொலைய பிரமாணத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருக்காரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்க வேலை நடக்குது. அவன் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் வந்தார், வந்து வாசிக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அவன் எனக்கா வேறாய்க்க மாட்டிருக்கான், இன்னும் முதல் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசைக்கு சந்ததி இல்லாமல் போகாது என்பதை ஆண்டு ஆசீர்வதித்தார். அப்ப கவனிங்க, இன்னும் ஒன்று சொல்ல போறேன். கவனிங்க, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த வாசிக்காண்டா அந்த பந்தி விசாரிப்புல எடுக்க வைக்கல தேவபக்தி உள்ளவர்கள் இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? தேவ பக்தி உள்ள. சரி, ஸ்தேவான் இறந்து போவான். யாரு தூக்கி அடக்கம் பண்ணுவா? குட், தேவ பக்தி உள்ளவர்கள் தூக்கி அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ அந்த தேவ பக்தி உள்ளவர்கள் பரிசுத்தவான்களுடைய காரியங்களை இடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதான் தேவ பக்தி. சரி, நான் ஒரு சைட சொல்லிட்டேன். இது இந்த குணம், இந்த குணம் இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டாகும். இந்த தேவ பக்தி இருக்கிறவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது நல்லா கவனிக்காங்க, இந்த தேவ பக்தி இன்னைக்கு இருக்க ஆவி குறைவு உலகத்துல இல்ல, எங்கேயோ முறையில போயிட்டு. நீங்க பாருங்க, முந்தின நாட்கள்ல பரிசுத்தவான்கள் அங்கிருந்து வந்தாங்கன்னா அந்த நடந்து வருதே தெரியாது, அவர் அழகாக வந்து உட்காருவான். ஆனா இப்போ அங்க மீச்சா யானை மீச்சமா சவுண்டு கேட்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ பக்தி இல்லை, குறுக்கு நெடுக்குமா போறாங்க. என்ன அர்த்தம்? தேவ பக்தி இல்லை. நான் நடைமுறை கூட்டத்துல பார்க்க
ஒருத்தி அங்க போறா, ஒருத்தி இங்க வாரா, ஒருத்தி இங்க போறா, அவர் அங்க வாரா. என்ன இல்ல? தேவபக்தி இல்ல. இங்க ஒரு தேவன் இருக்கிறா, பிரசனமா இருக்கிறா, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பயம் இல்ல. ஊழியர்ல இல்ல, ஊழியக்காரல இல்ல. புல் வீட்டில் உட்காந்துக்கிட்டே குறை பேசுறான், குற்றம் கண்டுபிடிக்கான், பல வேலையெல்லாம் செய்யறான். அப்ப என்ன இல்லை? தேவபக்தி இல்லை. சரி, நான் அதை விட்டுட்டேன், சமயம் போன நாள் விடுறேன், அது சோதரம். இன்னைக்கு சோதனை கூட கிடையாது எங்கேயும் இல்லை. நல்லதுமா, அது இல்லைன்னா கரெக்டாக உங்களை விட வேண்டிய இருக்குமே, அதான் பார்த்தேன். ஒன்று அடுத்த ஓட்டம் வந்துடும், சொல்லேயா ஆனால் விட்டுருவோம். நீங்கள் உனக்கு பயப்படாங்க, கரெக்டாக விட்டுருவோம். பாஸ்டர் 7 ஊர் தாண்டி போனோம், விட்டுருவேன், கவலைப்படாங்க. அடுத்த கவனிங்க, தேவ பயம். என்ன பயம்? தேவ பயம். இந்த தேவ பயம் இருந்தா நல்ல கவனிங்க. தேவ பயம், தேவ பயம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? உங்கள்கிட்ட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காங்க, தேவனை துதிப்பாங்க. தேவ பயம் தான் செய்வாங்க, யாரும் சொல்லாம செய்வாங்க. யாரும் சொல்ல, துதி, பாட்டுப்பாடு, கைத்தட்டு, எலும்பு அப்படி சொல்லாம செய்வாங்க. யாரு? தேவ பயம் உள்ளவர்கள். ஒரு வருஷத்தை வாசிக்க போற லேவியராகவும் 22-23. லேவியராகவும் 22-23 கொஞ்சம் வேகம் வாசிக்கணும். 22-23. லேவியராகவும் 22-23 அப்படி கதை. இருக்கட்டும், நீங்க இந்த வார்த்தை மட்டும் வச்சாங்க. அதாவது தேவ பயம் உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அந்த வார்த்தையை மனசு வச்சாங்க. தேவ பயம் உள்ளவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். சரி, 2வது நல்ல கவனிங்கள். தேவ பயம் உள்ளவர்களை கவனிச்சாங்க. என்னை ஆசீர்வாதம் சொல்ல வேண்டாம். தேவ பயம் இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன விதத்திலையும் ஆசீர்வாதம் வந்துடும், என்ன விதத்திலையும் வந்துடும். தேவ பயம் இருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எழுத்தினுடைய ஆசீர்வாதம், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதம் அத்தனை தருவார். எது இருந்தா? தேவ பயம் இருந்தா. குட். சரி, இப்ப கவனிங்க. நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டாரு. யோசேப்பு கவனிங்க. யோசேப்பு கானா அதாவது அந்த என்ன ஒரு தோத்தான் என்கிற இடத்துல இருந்து அந்த குழியிலிருந்து தூக்கி அவனை இஸ்மவேல் கையில விற்க போகும்போது அவன் எவ்வளவு பணம் கொண்டு போனான்? ஒண்ணு கொண்டு போல, பல வருடம் அங்கேயும் உறிஞ்சிட்டான். உடுத்த துணி போச்சு, ஏதோ ஒரு துணி போட்டிருக்கான். அதுல இவனை வித்து 20 வெள்ளிக்காசு பார்த்தானோ. யாரு? சகோதரர்கள். குட். இப்போ கவனிங்க, இவன் யாரு? அடிமை. வித்தவனுக்கு இவன் யாரு? அடிமை. இவனை கல்ல ஏத்துவாங்க, நடத்தி கூட்டி போவாங்களா? நடத்தான் கூட்டி போகணும். தோத்தானுக்கும் எகிப்துக்கும் எத்தனையோ மைல் இருக்கு. செருப்பு போட்டிருந்தான், அதனால அவன் பாதுகாக்கப்பட்டான். செருப்பு போட்டான், போய் சேர்த்துட்டான். இப்ப நான் கேட்கிறேன், இவன் யாரு? தேவனுக்கு பயப்படுறான். ஒரு முறை சொன்னான், எத்தனையோ முறை சொல்றான் பல இடங்கள்ல. அதே ஒயா சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுறேன். காணி சும்மா வராது. தேவனுக்கு பயப்படுறவன் சொல்லி 10 முறை சொல்றான் வாய்னால. சொன்னபடி வாழ்ந்தான். எகிப்தில் உள்ள அத்தனை பொக்கிஷ சாவியினுடைய கதவுடைய சாவி யோசேப் கையில. தம்பி விளங்குதாமா? வெறுமையா போனான். சித்தியை நம்பி, பெரியம்மா நம்பி, அத்தையை நம்பி எல்லாம் போகல. இன்னைக்கு இல்லை, இங்கே பாட்டியம்மா நம்பிரு. நீ இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு சென்னை போகல, போக மாட்டியா? யோசனையா இருக்கு. ஆமா, போனாதான் இண்டமப்பு எப்படின்னு தெரியும். போதுக்குள்ள பார்க்க அழகா பச்சை பையன் இருக்கும்.
போய் தான் அங்க மாடி ஆஹா யாருக்காக வந்தோம் நம்ம உள்ள ஏதாவதுன்னா எனக்கு மறந்து, அதாவது வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணு பேர் மறந்து வச்சேன், இந்த கை விளங்காம கௌரிக்கு அப்பா இங்கேயே சொத்துக்காரன் தான், நல்ல வசதி உள்ளவன் தான், இங்க இருந்து வெளிநாடு போயிட்டான். அங்க போய் ஒட்டதான் வச்சிருக்கான். ஒரு 4 வருஷம் கழிச்சு அவன் வந்தான். யாருமோ அப்படின்னு கேட்டேன், என்ன வெளிநாடு எப்படி இருந்துச்சு? இல்லையே, வெளி சொன்ன வெக்கம், உள்ளூர்ல பரவாயில்ல, வாய்க்காலுக்கு போனேன், மம்டி வெட்டினேன், அதை சாப்பிட்டேன் ஜாலியா தெரிஞ்சேன். ஆனா அங்க போய் ஒட்டகம் தான் மேய்ச்சேன் பாலைவனத்துல, கொன்னுட்டானுவா அப்படின்னா சொல்லு, புரியுதா? இப்போ தெரியாது, போனதான் தெரியும். யோசேப்பு பட்ட பாடு மகா பயங்கரம். ஆனா அத்தனை நடுவுல அவன் தேவ பயந்து இருந்தான். அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அதனால சொல்ல கவனிங்க, நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் கவனிங்க, 128 சங்கீதம் 4 வசனம். 128 சங்கீதம் 4 வசனம். சீக்கிரம் வாசிங்க. 128:4. அப்படின்னா குடும்ப ஆசீர்வாதம். இவ்விதமான ஆசீர்வாதம் என்பது குடும்ப ஆசீர்வாதம். அப்போ தேவனை பயப்படும் பொழுது ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் வருவதற்கு கர்த்தர் அங்க வச்சிருக்காரு. வேகமா சமயம் போன நாளை நான் விளக்கமா இருக்கிறேன். கர்த்தர் சோதனம் கவனிங்கள். 130 சங்கீதம் 4 வசனம். தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. சின்ன சின்ன தவறு, குறைகள், குற்றங்கள் வரும் பொழுது நாம் தேவனை பயப்படுவோமானா அவர் நமக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. கர்த்தர் மன்னிக்கிறார். சிலரை மன்னிக்க மாட்டேங்கிறார். காரணம் என்ன? தேவ பயம் இல்லை. கர்த்தர் சோதரம். அடுத்து கவனிங்க, வயசானவர் சொல்லித்தாரு, இங்க இருக்க எல்லா வயசானவர் சொல்லித்தாரு, நீ தீர்க்க ஆயுசா சுகமா இருக்கணுமானா ஒரு வேலை இருக்கு. டானிக்கு சாப்பிடுறது, பழம் சாப்பிட நேரத்தில் சாப்பிடுவது அது இல்லை, அதெல்லாம் சாப்பிடணும். சோதனம். நேற்று இங்க வருஜன் சக்கப்பழம் கொண்டு வந்தான், அது மூக்க துளைக்கி. ஆமா, அப்போ இவன் கண்டாலே உடனே காலி பண்ணின்னு அவன் நினைக்குவான். நான் ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. யாருக்கு? யோசுவாக்கு. ஏன்னா நான் உயிரை கொஞ்ச நாள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அதை பார்க்கான். எந்த இனிப்பும் எந்த காரியமும் என் கையில வந்தா உடனே பிடுங்கி தூர போட்டுருவான். அவன் தின்னா தும்மா, இல்லைன்னா தூர போட்டுருவான். அதே மாதிரி நேற்று அவன் தராம தூரே போட்டான். எனக்கு நான் நைட்டு போல தூக்கம் கிடையாது, இப்படி நல்ல பழத்தை எடுத்து விட்டாங்க அப்படி 2-3 பழம் சாப்பிட்டேன். சொல்ல முடியுங்களா? அது நல்லதா இருந்து ஆசிரமமா தான் இருந்து. ஆனா அதுல சுகம் இல்லை. ஒரு மனுஷன் தேவனை பயப்படுவானால் அவனுக்கு கர்த்தர் சுகமும் தீர்க்காயுசும் கொடுக்கிறார். சுகமும் தீர்க்காயுசு எங்க இருக்குன்னா தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படும் பொழுது இருக்கிறது. வயசானவர்களுக்கு அன்பா சொல்லித்தாரு, யாரையும் நம்பி வாழாதவங்க தேவனை பயப்படுங்க. வயசான காலத்துல கர்த்தர் சுகம் தருவா, தீர்க்க ஆயுச தருவா. படுக்கையில போட்டு ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். ஒரு வசனத்தை வாசிடுவோம், அப்படிதான் உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 10:27. இன்னொரு ஆளு நீதிமொழிகள் 14:26. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்களை செய்யும் பெருக போன. நீதிமொழிகள் 14:26. கவனிங்க. இங்க வயசான அம்மாவா இருக்கானுங்க. நீங்க உண்மையா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அடைக்கலம் தேடி வச்சுட்டு போறேன் இருக்கும். திரும்ப சொல்றேன், நீங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா, தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவனுடைய கையில அடைக்கலம் இருக்கு. எப்பேற்பட்ட வியாதி வரட்டும்,
எப்பேற்பட்ட பிரச்சனை வரட்டும், எப்பேற்பட்ட போராட்டம் வரட்டும், எப்பேற்பட்ட தவிப்பு உண்டாகட்டும், என்ன செய்வது என்ன பண்ணுவது அப்படிங்கிற உண்டாகட்டும், ஆனால் தேவனை பயப்படுடைய மனுஷனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரால் அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் புரிந்து கொண்டு நாம் அதுக்கு தக்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அடுத்த 2 வசனத்தை வேகமாய் வாசித்து விட்டு விடுகிறேன், நேரம் போனனாலே. நீதிமொழிகள் 22:4. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் ஆ கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஆ வரும் பலன், ஆ ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். அங்க 3 ஆசீர்வாதம் இருக்கு. ஒண்ணு ஐஸ்வர்யம். ஜான் கவனி, சும்மா வராது, சும்மா வரவே வராது. ஆமா, 10 ரூபாய்க்கு 1000 வட்டி வாங்கினாலும் வராது, வரவே வராது. காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுறவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் வச்சிருக்கார், மகிமை வச்சிருக்கிறார், ஜீவன் வச்சிருக்கார். பரலோகத்தில் அவனுக்கு ஜீவன் இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த ஒன்றை வாசித்து நான் முடிக்க போறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:12. ஆதியாகமம் 22:12 இதான் கடைசி. 22:12. அப்பொழுது அவர், விளையாண்டாம் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏற்ற சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கவனிங்க, தாம் பிள்ளைய கர்த்தருக்குன்னு எப்படி ஒப்பு கொடுத்துருவான். கவனிங்க, தேவனை பயப்படுறவன் தாம் பிள்ளைய கர்த்தருக்கு என்ன செய்வான்? ஒப்பு கொடுத்துருவான். அவர் கொல்ல சொன்னா கொன்றுவான். அதான் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார், அதான் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுற என்பது ஆண்டவர் பார்த்தா, ஆண்டவர் கேட்டா, பிள்ளை கர்த்தருக்கு செய்தான், ஒப்பு கொடுத்துட்டான். நாம் தேவனுக்கு என்று பயப்படும் போது நம்முடைய பிள்ளைகளை சத்திய பாதையில, நீதியின் பாதையில, பரிசுத்தமான பாதையில, ஆவிக்குரிய பாதையில அந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து வளர்க்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம்.